இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த இனியவளே என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுதும் கூட ஆரம்ப நாட்களில் நம்முடைய கிராம மிஷினரி இயக்கத்தில் ஒரு பெண் மிஷினரியாய் நம்மோடு கூட இணைந்த அன்பு சகோதரி சாரா அவங்கள இந்த நேரத்தில் நம்ம நேரில் சந்திக்க போகிறோம். ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டிலே மிகவுமாய் கூட ஒரு வறண்ட பகுதி அப்படின்னு சொன்னால் ராம்னா டிஸ்ட்ரிக்ட். அந்த இடத்துல இருந்து நம்முடைய ஊழியத்திற்கு வாலிப வயதிலே இந்த நாள் வரைக்கும் ஊழியத்தை நிறைவேற்றி வர்றாங்க நம்முடைய சகோதரி சாரா. அவங்கள்ட்ட இந்த ஊழிய அனுபவங்கள் மற்றுமாய் கூட இந்த நாளில் அவங்க செய்ய போகிற ஊழியத்தினுடைய காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். கேட்கிறது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். சாரா, உன்னை நான் வாலிப வயசுலேருந்தே அறிஞ்சிருக்கேன். ராம்னா டிஸ்ட்ரிக்ட்னாலே ஒரு பஸ் வசதி இல்லாத, ஒரு மின்சார வசதி இல்லாத, ஒரு தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வில்லேஜ்லேருந்து எப்படி உனக்கு நம்ம வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட் ஊழியங்களை தெரியும்? நீ எப்படி இப்போ ஊழியத்துக்கு வந்த வாலிப வயதுலையே? நல்ல கேள்வி கேட்டீங்கக்கா. எங்கள் கிராமம் ராம்னா டிஸ்ட்ரிக்டில் ஒரு குட்டி கிராமம் தான்க்கா. என்னோட 3வது தலைமுறைக்கு அப்புறம் பாட்டியோட பாட்டி அவங்க காலங்களெல்லாம் எங்கள் ஊர் ஆண்டவர் அறியாத ஒரு கிராமமாக தான் இருந்தது. பஸ் வசதி, தண்ணி வசதி எதுவுமே இல்லை தான். ஆனால் அப்படி இருந்தப்போ எங்கள் ஊருக்கு ஒரு மிஷினரி வந்திருக்கார். நாடு கடந்து பல கடல் கடந்து எங்கள் ஊரில் ஏசாமியை பற்றி சொல்லியிருக்கிறாருக்கா. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நம்ம மக்கள் ஏற்றுக்குருவாங்களா? இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கிற மாட்டேன். எங்கள் ஊருக்கு அவுட்டரில் ஒரு இடம், அந்த இடத்துல யார் போனாலும் முடி அடித்து செத்து போயிடுவாங்களாம். நீம்பி அந்த இடத்துல போய் படுத்து எந்திரிச்சிட்டு வந்துருன்னு சொல்லி அந்த மிஷினரியை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. அவர் பேர் ஜெஃப்ரி. இவர் நீ உயிரோட வந்துட்டு அப்படின்னா அவங்க சாமியை நான் கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரோட வந்துட்டாரப்பா? ஆமாக்கா. அங்கே போய் அவர் அழகாக அவர் பாட்டுக்குள்ள பாட்டு பாடி ஜோம் பண்ணிட்டு இருந்துட்டு காலையில் எழுந்துச்சு வந்திருக்காரு. எங்கள் ஊருக்காரங்களாம் செத்துருப்பாருன்னு சொல்லி மண்வெட்டி எடுத்துகிட்டு போனாங்களாம் புளி தோண்டி புதைக்கிறதுக்கு. அங்கே போனால் அவர் அழகாக ஒயிட் ட்ரெஸ் போட்டு அழகாக வந்திருந்திருக்காரு. உடனே எங்கள் ஊரில் எல்லாரும் கும்பிடுற அந்த சாமி தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி ஏற்றிருக்காங்க. பாட்டியோட சின்ன வயசில் அவர் அங்கே இருந்து சர்ச்செல்லாம் கட்டி வச்சுட்டு தான் அவர் போயிருக்கிறார். இப்போ அது மாதிரி நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போதுலேயும் அவர் சர்ச்சு கட்டிட்டாரு. ஆனால் ரொம்ப காஸ்பல்லாம் அங்கே அறிவிக்க யாரும் வரமாட்டாங்கக்கா, சுவிசேஷம் அறிவிக்கணும். ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலேயுமே ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும், குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரணும். கரண்ட் எல்லாம் கிடையாது. நான் படிக்கிற நேரத்துலலாம் அந்த சிமிலி விளக்கு சொல்லுவாங்களக்கா, அதை தான் வச்சு படுத்தோம். ரொம்ப ஒரு மாதிரி பின்தங்கி அப்படி கிராமமாக தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட கிராமத்தில் வருஷத்துக்கு ஒருக்க, இப்போ எங்கள் ஊர் பாஸ்டேட், வருஷத்துக்கு ஒருக்க விபிஎஸ் எடுப்பாங்க. அந்த விபிஎஸ் எடுக்கும்போதில் அந்த விபிஎஸ்ல போய் நான் கலந்துக்கிட்டேன்க்கா. அப்போ வாரம் சர்ச்சு சர்வீஸ்லாம் நடக்குமா சாரா? சண்டே சர்வீஸ் நடக்கும்க்கா. பாஸ்டர் வெளியில இருந்து வருவாங்க, மாசத்துல ஒரு தடவை வருவாங்க பாஸ்டர். அப்போ மீதி வாரங்கள் எல்லாம் அடுத்த வாரம்லாம் எங்கள் ஊர்ல இந்த உபதேசியார் இருப்பாங்களாக்கா, கோயில் குட்டி மாதிரி. ஆமா, அந்த உபதேசியார் அவர் தான் செய்து கொடுப்பாங்க. வாரம் நடக்கும்க்கா. ஆனா என்ன பேசுறாங்கன்றது எனக்கு புரியாது. மண்டையில ஒன்றும் ஏறாது. அப்படியெல்லாம் ரட்சிப்பின் சத்தியம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. அதாவது நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டினா இருந்தாலும், கிறிஸ்தவெல்லாம் நான் இருந்தாலும், கிறிஸ்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாமையே வளர்ந்துருக்கு. தான் அப்படி வளர்ந்தியேப்பா. அப்புறம் எப்படிப்பா நமக்கு நம்முடைய ஊழியத்தை குறித்து அறிஞ்சது? அதான் அக்கா, அந்த விபிஎஸ் வருஷத்தில் ஒரு வைப்பாங்கன்னு சொன்னேன்லக்கா. அப்படி வைக்கும்போது அங்கே உள்ள அந்த அன்னை நல்லா பாட்டு கதை மூலமாக, பிக்சர் மூலமாக ஏசாமியோட பாடுகளை குறித்து அந்த சுவிசேஷன் சொன்னார். விபிஎஸ் பாடம் நடத்தினாங்க. இப்போ லாஸ்ட்டில் அந்த பிக்சர் வச்சு அவங்க நடத்தும்போது ஒவ்வொன்றா அந்த பிள்ளைங்களுக்கு புரியும்படியா, நான் 8th 9th படிச்சுட்டு 14 வயசு இருக்கும்க்கா, நல்லா புரியும்படியா ஆண்டவர் எதுக்காக நமக்காக அடிக்கப்பட்டார், எதுக்காக அவர் அவ்வளோ ரத்தத்தை சிந்தினார் அப்படின்னு சொல்லி முறையாக அவர் சொல்லி கொடுத்தாருக்கா. அதாவது நான் 14 வயசு எழுதி ஏசாமியை அடித்தாங்க,
அவர் மரிச்சாரு, நமக்காக மரிச்சாருன்னு தெரியும். எதுக்காக மரிச்சாரு தெரியாது. 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 நானா கிறிஸ்டியன் தான். எல்லாரும் நினைக்கலாம் இங்க கிறிஸ்டியன் சர்ச் இருக்குது, பாஸ்டேட்டு. அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல தெரியும் ஆவிக்குரியவங்களா தான் வளர்ந்துருப்பாங்கன்னு அப்படின்னு தான் நினைச்சிருந்திருப்பாங்க. வெளியில எல்லாருக்கும் தெரியும். ஆனா கிடையவே கிடையாது. தெரியாது. ரட்சிப்புனா என்னன்னு தெரியாதுக்கா மொத்தத்துக்கு எனக்கு. ஒரு பாவத்துல இருந்து மனம் திரும்பி வர்றதா ரட்சிப்பு அப்படின்னு எனக்கு தெரியாது. தெரியல. அந்த அண்ணன் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தப்ப அப்பந்தான் முதல்ல என் பாவத்தை ஆண்டவர்ட்ட அறிக்கிறேன். நான் ஒரு சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணுவேன். அப்பெல்லாம் அந்த கண்ணாடி பாட்டில்ல எண்ணெய் ஊற்றுவாங்க அதெல்லாம் வைப்பாங்களக்கா, அதெல்லாம் உடச்சிடுவேன். ஆனால் அப்பா அடிப்பாங்கன்னு பொய் சொல்லிடுவேன் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்பா அதெல்லாம் ஆண்டவர் அந்த நாளில் உணர்த்தினார். இதுக்காகத்தான் நான் உனக்காக அடிக்கப்பட்டேன், இதுக்காக தான் இவ்வளோ ரத்தத்தை சிந்தினேன். அப்போ அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்காக இவ்வளோ ரத்தத்தை சிந்திருக்கீங்க, எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க ஏசப்பா. இந்த அன்னை மாதிரி நானும் பெரிய பிள்ளையாகி உங்களை பற்றி நான் போய் சொல்லுவேன் ஏசப்பா அப்படின்னு அன்னைக்கு நான் வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான்க்கா எங்கள் வீட்டில் ஒரு 7 பிள்ளைங்க எங்கேயுமே விட மாட்டாங்க. எங்கள் பக்கத்து கிராமத்தை தவிர வேற ஊருக்கு எப்படி போகணும்னு கூட எனக்கு தெரியாதுக்கா. எப்படி பஸ் ஏறி எங்கே போகணும்னு கூட தெரியாது. ஏன் சாரா, நிறைய ஆம்பளை பிள்ளைகளை தான் ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. உங்க வீட்டில் நீ பெண் பிள்ளையா இருக்க, படிக்கிறதுக்கு ஊழியத்துக்குலாம் அனுமதிக்க எல்லாம் வாய்ப்பு உண்டா? அதாவதுக்கா ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். என்னன்னா நான் போகணும் ஏசப்பா பற்றி சொல்லணும். இன்னொன்று நான் அந்த மிஷினரியை பற்றியும் கேட்டேன். நம்ம ஊருக்கு அந்த மிஷினரி யார், அவங்க இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டப்ப சொன்னாங்க, அவர் வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு மிஷினரி தான், அவர் இங்கே தான் தங்கியிருந்து எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவித்து சர்ச்சையை கட்டினாங்க. அப்போ நான் யோசித்தேன், இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது குடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு கல் போட்டு வைப்பாங்க மழை தண்ணியில், அது அப்படி தெளிஞ்சு போயிருக்கும், அந்த தண்ணி குடிப்பாங்க. நம்ம காலத்துலேயும் இப்படி இருக்கு, அப்போ அந்த மிஷினரி வந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? அவங்களாம் சொகுசாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. அப்போ இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இங்கே வந்தார் அப்படின்னா, நம்மளை தேடி நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா, நம்ம இந்தியாவை நம்ம கிராமத்தை நேசிக்கிறாருன்னா, ஏன் நம்ம போய் நம்ம தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏன் நம்ம சொல்லக்கூடாது? இன்னும் கொஞ்சம் ஒரு உந்துதல் வந்துச்சு, ஆண்டவருக்காக நம்ம சாதிக்கணும், நிச்சயமாக ஆண்டவருக்காக இந்த மிஷினரி போல் நம்ம பாடுபடணும்னு சொல்லி. ஆனால் விடலை, அவ்வளோ சீக்கிரமாலாம் விட்டுற மாட்டாங்களக்கா. ஒரு இதுக்கு மில்லுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க என்ன. இது கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு மில்லு இருக்குது. அப்போ கோயில்பட்டினா எனக்கு ஏதோ ரொம்ப ரொம்ப அவுட்டரில் இந்த மாதிரி அப்படி எனக்கு தெரிஞ்சு, எங்கேயோ கொண்டு காட்டுக்குள்ளே விடுறாங்கன்ற மாதிரி தெரிஞ்சு. அப்போ இருந்த மில்லில் ஒரு 15 நாள் இருந்திருப்பேங்க்கா. அந்த 15 நாளும் நரக வாழ்க்கை மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல, அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல. ஏன்னா எங்கேயாவது ஊழியத்துக்கு அனுப்புங்கன்னா அம்மா அப்பாவுக்கும் தெரியாது, அம்மா அப்பா ரொம்ப படிப்பறிவு இல்லாதவங்க தான், அவங்களுக்கு தெரியாது எங்கே போய் அனுப்புவாங்க என்னை ஊழியத்துக்கு. நான் அங்கே உட்காந்து அழுகிறேன், நான் போகலே, என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க, நாங்கள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 நாளில் வந்துட்டேன். ஒரு வேலையும் செய்யலாம். அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் எல்லாம் கேட்பாங்க, என்னாச்சு நீ வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கேன், ஏன் அழுதுகிட்டே இருக்க? எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்துட்டார். அங்கே போடுற அந்த சினிமா, அந்த பிள்ளைங்கள்லாம் டான்ஸ், அது ஒன்றும் எனக்கு பிடிக்கல. வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தவுடனே திரும்ப நர்சிங் படின்னு சொல்லி படிக்க வச்சாங்க. நீ என்னத்தை படிக்க வச்சாலும் நான் ஏசப்பாக்காக தான் சாதிப்பேன். ஆனால் எங்கே போகணும்னு தெரியாது. இவங்கள்ட்ட சொன்னால் நம்ம அனுப்ப மாட்டாங்க. ஏசப்பாட்ட நீங்கள் எங்கேயாவது கூப்பிட்டு போயிருங்க, எனக்கு வேண்டாம், எங்கள் ஊரை எனக்கு பிடிக்கல, எங்கேயாவது கூப்பிட்டு போங்க ஏசப்பான்னு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேங்க்கா. அப்போ அந்த டைமில் தான் நம்ம கிராம மிஷினரிக்கத்துலேருந்து 2 அன்னைமார் வந்தாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் வாரம் எங்கள் ஊரில் சண்டே ஸ்கூல்லாம் நடத்துவாங்க. அப்போ ஒரு விபிஎஸ் நடத்த வந்திருக்குறாங்க. இவங்களும் விபிஎஸ் நடத்த தான் வந்தாங்க. வந்தப்போ அந்த அன்னைமார்ட்ட நான் கொஞ்சம் பெரிய பிள்ளையா 18 வயசு அப்படி ஆகிட்டு, அப்போ அந்த அண்ணன் கேட்டாங்க, ஏன்க்கா நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, நீங்கள் ஊழியம் செய்யலாமே? அவங்க அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அப்பா நம்மளுக்கு ஒரு வாசல் திறந்துட்டுடா சாமி, வீட்டில் சொல்ல முடியாதுல்ல. அந்த அண்ணன்ட்ட சொன்னேன், எனக்கும் ஆசை தானே, ஆனால் எனக்கு எங்கே போகணுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, இப்படி கிராம மிஷினரி கொஞ்சம் சொல்லி விருதுநகரில் ஒரு ஊழியம் இருக்குது, நீங்கள் அந்த ஊழியத்துக்கு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஆசை, இப்பயே நம்மளை கூட்டிகிட்டு போனால் கூட நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு இதுக்கா. ஒரு மீட்டிங்கை நரிப்பியூர் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அந்த மீட்டிங் நம்ம கிராம மிஷினரி இயக்கத்துலேருந்து ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்கக்கா, நரிப்பையூரில் வச்சு. ஆமாம், அதில் நம்ம டேவிட் கணேசன் வந்து பேச வந்தாங்க. ஆமாம், டேவிட் கணேசன் பேசுனாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து அப்போ ஜாயின் பண்ணோம். அதுக்கும் தடை, அப்படிலாம் விட மாட்டாங்க. எங்கள் கிராமத்துலலாம் பொம்பளை பிள்ளைகளெல்லாம் அப்படி மீட்டிங் அனுப்ப விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் போராட்டம் போயே ஆகணும். அந்த மீட்டிங் கூட நான் சண்டை போட்டு தான் போனேன், நான் போயே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் போனேங்க்கா. அங்கே போய் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்பா இதோட போயிடணும் ஏசப்பா, நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு வழியை திறந்துடணும், எங்கள் அப்பா அம்மா இருதயத்தில் நீங்கள் பேசிடுங்க, எனக்கு பிடிக்கல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெபம் பண்ணேங்க்கா. ஜெபம் பண்ணால் ஆண்டவரே ஒரு வழியை திறந்தார். 2004 வருஷத்தில் இந்த அண்ணன் எங்கள் ஊருக்கு வந்தாங்களே, அந்த அண்ணன் வந்து அப்பாட்டெல்லாம் அவங்கள பேசினாங்க. நான் இவங்கள்ட்ட சொல்லிட்டேன் விருப்பத்தை, எனக்கு நம்முடைய ஆனந்தனே. ஆமாம்,
வந்து விருப்பத்தை அவங்கள்ட்ட சொல்லிட்டேன்ல. சொன்னோன்னே அவங்க டேவிட்டனை வந்து பேசினாங்க. பேசி அப்போவே சம்மதிக்க வச்சுட்டாங்க ஓரளவுக்கு. ஆண்டவர் பிரித்தெடுத்தா அது யாருனாலும் தடை பண்ண முடியாதுல்லக்கா. அவங்க பேசினாங்க. அதோட நான் கிளம்பி இங்கே வந்துட்டேன். நம்முடைய சகோதரி 2004லயே நம்முடைய வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட் ஊழியத்தில் இணைஞ்ச முதல் பெண் மிஷனரி. அடுத்து என்னன்னாக்கா ஒரு ஆசை எனக்கு என்னென்னா, இங்கே வந்துட்டேன். எனக்கு சண்டே ஸ்கூல் எடுக்க தெரியாது. ஏன்னா அது வரையிலும் நான் விபிஎஸ் படிக்க தான் செஞ்சுருக்கேன். எனக்கு தெரியாது. பெரிய வீராப்பா நான் ஊழியம் செய்யணும்னு வந்துட்டேன். ஆனால் எப்படி ஊழியம் செய்யணும்னு தெரியாது. இன்றைக்கி நிறையா பேர் இருக்கான் அப்படின்னா ஊழியம் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் நம்ம எப்படி செய்யன்னு தெரியல. நம்ம பேசினா சரியாக வருமா? ஆமாம். நம்ம நம்மளுக்கு ஜெபிக்க தெரியாது, கேட்பாங்களா? பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுவோமா? அப்படிலாம் நிறையா பேருக்கு கேள்வி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சுக்கா. எனக்கு எடுக்க தெரியாது. எங்கேயாவது கிராமத்தில் விட்டால் தெரியாது. இங்கே இருக்கிற அந்த அண்ணன்மாரு கூட போய் அவங்கள்ட்ட அவங்க செய்து வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி பிள்ளைகளுக்கு வந்து சண்டே ஸ்கூலில் எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறத கற்றுக்கிட்டேன். அடுத்து ஒரு இருதயத்தில் இன்னொரு கற்றுக்கிட்டேன்னு சாரா சொல்லும் பொழுது, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விபிஎஸ் ட்ரைனிங் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அக்கா தான் ட்ரெயினராக இருந்து எல்லா பிள்ளைகளுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இன்றைக்கி அநேகரை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் நம்ம சகோதரியை வைத்திருக்காங்க. இதை பார்க்குற நீங்களும், எனக்கெல்லாம் ஒன்றுமே ஊழிய அனுபவம் இல்லை, எனக்கு ஜெபிக்க தெரியாது, கிராம ஊழியம் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். யாராக இருந்தாலும் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. தைரியமாக வாங்க, உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றுங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சரி சாரா, ஊழியத்துக்கு நீ வந்துட்ட, கிராம ஊழியத்துக்கு நீ போயிருப்ப. அங்கே நடந்த ஒரு சில சவால்களாக இருக்கலாம், சாட்சிகளாக இருக்கலாம். அதெல்லாம் குறித்து நீ இங்கே இருக்கிற மக்களுக்கு சொன்னீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக்கா. வாலி வயசில் வந்து இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னாலாம். கற்றுக்கிட்டு நான் போனேன் கிராமத்துக்கு. போய் எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தையை அடிக்கடி பேசுவார். பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. அதாவது நான் சின்ன பிள்ளையில அப்படி தான் ஏங்கினேன். அப்போன்ற வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தை எனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே எடுக்க வராங்க, அடுத்து யாருமே எங்கள் கிராமத்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசில் ரொம்ப ஏங்கினது உண்டுக்கா. அப்போ நான் ஏங்கின மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பட்டி தொட்டி கிராமங்களில் நிறைய சின்ன பிள்ளைங்க ஏங்கிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு உந்துதல் என்னென்னா, நான் போய் எந்த கிராமத்துக்கெல்லாம் பஸ் வசதி இல்லாத கிராமம் இருக்கோ என் மைண்டில் நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். இந்த கிராமத்துக்கு நடந்து நான் போய் செய்யணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆணித்தரமான ஒரு இது வைராக்கியம் வந்துச்சுக்கா. நல்ல போனியா சாரா? கண்டிப்பாக. பஸ் இல்லாத கிராமங்களுக்குலாம் ஆரம்ப நாட்களுக்கா நடந்தே போயிருவீங்களா? 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்லாம் நடந்து தான் போனேன்க்கா. எனக்கு அது வந்து நம்ம இவ்வளோ தூரம் நடக்குமே அப்படின்னு ரொம்ப அப்படி கஷ்டமாலாம் தெரில. ஏன்னா நம்ம கிராமத்தை தேடி அங்கெல்லாம் திறந்த வாசல் இருந்ததாப்பா? இருந்துச்சுக்கா. சில இடங்கள்ல நல்லா திறந்த வாசல் இருக்கும். சில இடங்கள்ல நம்ம இவ்வளோ தூரம் நடந்து போனாலும் கடினமாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. பேசுகிறவங்க பேசட்டும், ஏசப்பா நமக்காக அடிபடலையா, நமக்காக அவர் அவமானங்களை ஏற்றுக்கொள்ளலையா, அதனால் அது எனக்கு ஒரு பெருசாக தெரியல. எனக்கு ஒரு வந்து என்னென்னா, நான் சின்ன வயசில் ஏங்கினேன். இது மாதிரி நிறையா சின்ன பிள்ளைங்க எனக்கு கிராமத்தில் பட்டி தொட்டி கிராமங்களில் நிறையா சிறுவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்ல போகணும், அது ஒன்று தான் என் மைண்டில் இருந்துச்சே ஒழிய அங்கே வர பிரச்சனைகளெல்லாம் எனக்கு பெருசாக தெரியலக்கா. இப்படி ஒரு கிராமத்துக்கு நான் ஊழியம் செய்யும்போது அந்த கிராமத்துலலாம் அவர் வயசானவர் பேசினார். ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் பிள்ளைங்கள்லாம் சூழ்ந்து நின்னாங்க. அக்கா எங்களுக்கு பாட்டுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பிள்ளைகளெல்லாம் உட்கார வச்சுருந்தோம். மழை மேகம் நல்லா இருட்டிட்டு வந்துச்சுக்கா. வெளியில் வேப்ப மரத்து அடியில் இப்படி தான் போய் நம்ம பெரும்பாலும் கிராமங்களவே நம்ம பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் எடுப்போம். ஒரு வேப்ப மரத்து அடியில் உட்காந்து சண்டே ஸ்கூல் எடுக்க எல்லா பிள்ளைகளையும் உட்கார வச்சாச்சு. ஒரு 30-40 பிள்ளைங்க உட்காந்துருப்பாங்க. பார்த்தா மழை இருட்டிட்டு வருது. அந்த பெரியவரும் ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டு போயிட்டாரு. அப்போ என்னச்சு, மழை பெஞ்சால் பிள்ளைகளுக்கு நடத்த முடியாது. 1-2 தூரெல்லாம் விழ ஆரம்பிச்சிச்சு. அப்போ அக்கா மழை வருதுன்னு சொல்கிறாங்க. பிள்ளைங்க அவ்வளோ பிள்ளைகளையும் எங்கே கூட்டு போக எனக்கு தெரியல. அது ஒரு சின்ன கிராமம் தான், அருப்புக்கோட்டை பக்கத்தில். அப்போ நான் சொன்னேன், இந்த மல்ல முட்டி போட்டு இப்போ ஏசப்பாட்ட ஜெபம் பண்ண போகிறீங்க. ஏசப்பா நாங்கள் பாட்டு கதை வசனம் கேட்கணும், எங்களுக்கு நீ மழை பெய்யாமல் மழையை தடுத்து நிறுத்துங்க ஏசப்பான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஜெபத்தை ஏசப்பா ரொம்ப கேட்பாங்க. ஆனால் உடனே கேட்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஏசப்பா இப்போ அற்புதம் செய்வாங்கன்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம். எல்லா பிள்ளைங்களும் கண்ணை முடிக்கா, ஏசப்பா எங்களுக்கு இப்போ மழை வேண்டாம், நாங்கள் சண்டே ஸ்கூலில் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் மழையை தங்க, இப்போ வேண்டாம், நாங்கள் பாட்டு கதை அக்கா எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நாங்கள் கற்றுக்கணும்னு சொல்லி பிள்ளைங்க ஜெபம் பண்ணாங்கக்கா. ஜெபம் பண்ணி அடுத்த நிமிஷத்தில் அந்த மேகம்லாம் இல்லாமல் போயிட்டுக்கா. நல்லா கலைஞ்சிருச்சு. ஆமாம், பிள்ளைங்களுக்கு அது ஒரு ஆச்சரியம். அவங்க அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க, ஏசப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டாங்க அப்படின்னு. இது மாதிரி தான் இந்த ஜெபத்தை மட்டும். அடுத்து மறுநாள் போகும்போது அந்த ஊரில் குளம்லாம் நிரம்பி இருந்ததுன்னு
இல்ல அடுத்து நாங்க ஊழியத்தை முடிச்சு அந்த கிராமத்தை விட்டு நாங்க வெளியில வரும்போதே மழை வந்துட்டுக்கா. ஆனா அந்த சண்டே ஸ்கூல் முடிய தட்டிக்கும் மழையே இல்ல. நல்லா ஆண்டவர் அப்படியே மேகமூட்ட மாதிரி நல்லா ஒரு மழையே இல்லாம பாதுகாத்தார். குளிர்ந்த காத்தோட பிள்ளைங்க உட்காந்துட்டு இருந்தாங்கக்கா. அந்த மேகம் அப்ப கலைஞ்சு ஊழியத்துல அநேக நேரங்கள்ல வேதனை தரக்கூடிய மனிதர்கள் இடைபடதான் செய்வாங்க. ஆமா, இந்த ஊருக்குள்ள எல்லாம் போனோம்னா நம்மளால நம்முடைய பணியை நிறைவேற்ற முடியுமான்னு சொல்லி அநேக நேரங்கள்ல ஒரு பயத்தோடு கூட தான் கடந்து சென்ற நாட்கள் உண்டு. சகோதரி போனப்ப நானும் அநேக நாட்கள் கூட போய் இருந்திருக்கேன். அது பஸ்ஸில் ஒரு 2 பஸ்ஸு மாறி போகணும். அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்துலாம் போவோம். சாப்பாடு இப்போ இருக்கிற மாதிரிலாம் ஸ்நாக்ஸோ டீயோ அப்படிலாம் கிடைக்கவே கிடைக்காது. வெறும் வயிறோடு நாங்கள் அவ்வளோ தூரம் நடந்து போய் ஊழியத்தை நிறைவேற்றிட்டு நாங்கள் திரும்பி வந்த நாட்கள், இரவு 8:30 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்த நாட்கள்லாம் உண்டு. கண்டிப்பாக்கா. ஆனா அதற்கான பலன் இன்னைக்கு அந்த நம்ம வழிநடத்தின பிள்ளைகள் எல்லாம் கடவுளுக்கு சாட்சியா இருக்கிறத கண்கூட நாங்க பாக்குறோம். அப்படிதானே சாரா? கண்டிப்பா. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்கள் நம்ம கிட்ட வந்து நம்ம வழி நடத்தின பிள்ளைகள். நாங்க பசியோட கிராமத்துக்கு போனோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைய எங்களை போசிச்சாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க அயர்வாளா இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க அயர்வாளுக்கு ஒய்ஃபா இருக்காங்க, டீச்சரா இருக்காங்க, நல்ல போஸ்டிங்ல வழி நடத்துற பிள்ளைகள் எல்லாருமே பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்தானத்துல வச்சு ஆண்டவர் அழகு பார்த்துட்டு இருக்காரு. அதாவது என்னன்னாக்கா, இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யறதுலாம் அது ஆண்களோட பொறுப்பு அப்படின்னு விட்டுறாங்க. இல்லைக்கா, இப்போ என் குழந்தை இருக்கா, என் குழந்தை பசியில் இருந்தா நான் சாப்பாடு கொடுப்பாம இருப்பேனாக்கா, கண்டிப்பாக என் பிள்ளை அழாமல் நான் எப்படியாவது பார்த்துக்கணும்னு நினைப்பேன். அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற பிள்ளை, நம்ம பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம சொந்த பிள்ளைகளாக நினச்சோம் அப்படின்னா நம்ம பிள்ளை தீயில விழுகிறத நம்மளால் பார்க்க முடியாது. அடுத்த பிள்ளை விழலாமா, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னா அது நம்ம மேலே ஒரு தாயோட பொறுப்பு. ஆண்டவர் வேதத்தில் நிறையா பெண்களை தான் அன்பு கொப்பிட்டுருப்பாரு இல்லையாக்கா. அப்போ அந்த குழந்தைங்க மேலே அன்பு செலுத்தணும்னா அவங்களுக்கு ஏசப்பாவோட அன்பு சொல்லணும். இன்றைக்கி இந்த நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, எங்கள் கிராமத்துக்கு யாரும் இல்லைன்னு இது மாதிரி நிறையா கிராமங்கள் இருப்பாங்கக்கா. அப்போ பெண்கள் என்ன செய்யலாம், அவங்க பிள்ளைகளோட சேர்ந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஏசப்பா பற்றி என்ன செய்யலாம், சொல்லி கொடுக்கலாம். நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கவே வேண்டாம். ஆமாம், எல்லாருக்குள்ளேயும் இந்த வருவாங்க பிள்ளை அப்பம் கேட்குது, நம்ம கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கா. பசியோடு இருக்கிற பிள்ளைக்கு நீ போஜனம் கொடு அப்படின்னு சொல்லி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருக்கலாம், இந்த நாளில் எனக்கெலாம் இப்படிப்பட்ட தாளத்துகள் இல்லைப்பா, எனக்கு பாட்டெலாம் சொல்லி கொடுக்க தெரியாது, ஆக்ஷன்லாம் பண்ண தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் என் குடும்பம் போதுன்னு சொல்லி இருக்கலாம். எப்பா நான் எந்நேரம் டைட் ஷெட்யூல்டுப்பா, நான் வேலைக்கு போக வர என்னோட டைமே ஓடிரும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் இந்த நாட்களில் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு சனிக்கிழமை மாலை வேலையாக இருக்கலாம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேலை, பக்கத்தில் இருக்கிற ஒரு தெரு பிள்ளைகள் ஒரு 10 பேரை கூப்பிட்டு அவர்களுக்கு நீங்கள் இயேசுவின் அன்பை சொல்லும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக அந்த இடத்துல அவருடைய நாமம் மகிமைப்படும். ஒரே ஒரு மிஷினரி அவங்க ஒரு தண்ணி இல்லாத காடுன்னு சொல்கிற ராம்னா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆண்டவர் இன்னைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. அவங்க குடும்பமாக ஆண்டவருடைய பணியை இந்த நாளில் நிறைவேற்றி வர்றாங்க. இதை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் என்கிட்ட தாழ்ந்து இல்லை, திறமை இல்லை, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய டிஸ்பிளேல இருக்கிற அந்த நம்பரை நீங்கள் பாருங்கள். அந்த நம்பருக்கு நீங்கள் கேளுங்க, நான் எப்படி கதை சொல்லணும், எனக்கு எப்படி பாட்டு, அந்த பாட்டோட இது கொடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் நம்முடைய கிராம மிஷினரி ஊழியங்கள் மூலமாக நாங்கள் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கோம். அதன் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்டுட்டு தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை பக்கத்தில் இருக்கிற தெரு பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளோட உடன் படிக்கிற நண்பர்களுக்கு அதெல்லாம் செய்யும் பொழுது எழுப்புதல் ஏன் தாமதிக்குதுன்னு நம்ம கேட்குறோம். ஒரு பெரிய எழுப்புதல் தர ஆண்டவர் ஆயத்தமாக இருக்காரு. ஆனால் நம்ம செயல்படாமல் இருக்கும் பொழுது எங்கேருந்து எழுப்புதல் வரும்? நாம் செயல் வீரர்களாக எழும்பணும். வீட்டில் இருக்கிற பெண்களாகிய நம்முடைய கையில் தான் அது இருக்குது. நம்ம வழிநடத்துகிற பிள்ளைகள், நம்முடைய அருகில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள், அப்படி ஒரு சில பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக நம்ம வழிநடத்துவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு இந்த நாளில் நிறைவேற்றுவார். சின்ன பிள்ளைங்க ஊழியம் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாவே நினைக்கவே கூடாது. ஏன்னா சின்ன வயசுல விதைச்சு விதைதாங்க. அன்னைக்கு நான் இங்கே வந்து மிஷினரியா உட்காந்துருக்கேன் அப்படின்னா
அது எனக்கு அந்த இந்த சின்ன 14 வயதுல போட்டாங்க 14 விரதம். வயதுல அந்த ஒரு மிஷினரி சொன்ன அந்த ஒரு சாட்சி தான் இன்னைக்கு நீங்க சந்திக்கிற பிள்ளைகள் 14 வயசுல அவங்க வந்து கவனிக்கவே இல்லாத ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. அங்கிட்டு இங்கிட்டுன்னு. ஆனா ஒரு சிலர் கவனிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் தூக்கி எடுத்துருவாரு. அப்படி தூக்கி எடுத்து இந்த நாள்ல ஒரு மிஷினரியா நம்ம பக்கத்துல அமர வைத்திருக்கிற சாராவை போல, இன்னைக்கு நீங்க வழிநடத்துகிற பிள்ளைகளும் ஒரு பெண் மிஷினரியாய் உலகத்தை கலக்குகிற ஊழியர்களா எழுப்ப ஆண்டவரால கூடும். நிச்சயமாக்கா. இந்த நேரத்திலயும் அவங்க அனுபவ சாட்சி மற்றும் ஊழியத்திற்கு வந்த காரியங்களை எல்லாம் நம்மகிட்ட பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரி சாராவுக்கு நன்றி. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை மீண்டுமாக கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் இந்த இனியவளே என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு ஒரு குடும்பத்தை குறித்ததான காரியத்தை நான் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக குடும்பங்களை நம்ம இந்த வேத புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றி தேவனுக்கு நேராக வழிநடத்தின அநேக குடும்பங்களை இந்த வேத புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் அதிலிருந்து ஒரு குடும்பத்தையும் அந்த குடும்ப தலைவரையும் அவருடைய மனைவியும் குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது. அது என்ன குடும்பம் என்றால் நோவாவினுடைய குடும்பம். நோவாவினுடைய குடும்பத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இது ஒரு பெண்களை குறித்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறபடினால இந்த நோவாவின் மனைவியை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அநேக பெண்களுடைய பெயர்கள் வேத புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் ஒரு சில நல்ல செயல்களை செய்த தன்னுடைய குடும்பத்தை நல்ல வழியிலே நடத்தின சொல்லப்படாத அநேக பெண்களும் என்ன செய்தாங்க, இந்த வேத புத்தகத்தில் இருந்திருக்கிறாங்க. சிறிய படைத்தலைவனாயிருந்த நாகமானுடைய ரட்சிப்புக்கு வழிநடத்தின அந்த சிறிய பெண்ணுடைய பெயர் வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை. அதே போல சமாரியா பட்டணத்தின் ரட்சிப்பிற்கு காரணமாயிருந்த அந்த சமாரிய ஸ்திரீயினுடைய பெயர் வேத புத்தகத்தில் கொடுக்கப்படவில்லை. அதே போல தன்னுடைய பிள்ளைகளை பேழைக்குள் பிரவேசிக்க செய்த இந்த நோவாவின் மனைவியினுடைய பெயர் இந்த வேத புத்தகத்தில் வந்து என்ன செய்யப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த நோவாவின் மனைவிக்குள் இருந்த சில நற்குணங்களையும் அவள் செய்த நற்காரியங்களையும் குறித்து நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பின்பகுதியில், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லி என்ன செய்யப்பட்டுள்ளது, சொல்லப்பட்டுள்ளது. முதல்ல இதுல நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டுள்ளது, சொல்லப்பட்டுள்ளது. நோவா வந்து அந்த காலத்துல வாழ்ந்த மனிதருக்குள்ள உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனுமா இருந்தான் என்று சொல்லி அதே அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல 8ஆம் வசனத்துல பார்க்கிற பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி என்ன செய்யப்பட்டுள்ளது, எழுதப்பட்டுள்ளது. அப்போ கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிடைத்த கிருபை அவனுடைய குடும்பத்தாருக்கும் என்ன செய்யப்பட்டது, கிடைக்கப்பட்டது. முதலாவது இந்த நோவாவுக்கு கிடைத்த கிருபை அவருடைய மனைவிக்கும் என்ன செய்யப்பட்டது, கிடைக்கப்பட்டது. எப்படி இந்த நோவா அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்களுக்குள்ள உத்தமரா இருந்தாரோ அதே போல இந்த உத்தமனுடைய மனைவியும் எப்படி இருந்தாங்க, உத்தமமாய் வந்து என்ன செய்தாங்க, இருந்தாங்க. இங்கதான் யார் வராங்க, அந்த நோவாவினுடைய மனைவி தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு அவங்க அந்த மனைவிக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு என்ன பொறுப்பு, தன்னுடைய கணவரை கவனிக்கிறது, தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படுகிறது, தன்னுடைய பிள்ளைகளை நல்ல நீதியின் பாதைகளில் நடத்துகிறது. இப்படியாய் அந்த கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளில் இந்த நோவாவினுடைய மனைவி எப்படி செயல்பட்டாங்க, உண்மையாய் செயல்பட்டாங்க. முதல் காரியம் வேதவசனம் என்ன சொல்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அந்த புத்தியுள்ள ஸ்திரீயாய் இருந்தவங்க யார் அப்படின்னா இந்த நோவாவின் மனைவி. இந்த நோவா பேழையை கட்ட தொடங்கின பொழுது இந்த செய்தியை முதல்ல யார்கிட்ட தான் வந்து சொல்லியிருப்பாங்க, தன்னுடைய மனைவிட்ட தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, கர்த்தர் சொன்னாரா, நீங்கள் தனியாளா எப்படி பேழையை கட்ட முடியும், உங்களால் அது முடியுமா, நீங்கள் இதை செய்திருவீங்களா அப்படின்னு சொல்லி இவங்களை அந்த நோவாவை அவங்க வந்து என்ன செய்யலை, நோஸ்கட் பண்ணலை. அவங்களுடைய தரிசனத்தையும் அந்த திட்டத்தையும் இணைந்து செயல்படுகிற ஒரு மனைவியா, ஒரு பொறுப்பான ஒரு மனைவியா இந்த நோவாவின் மனைவி வந்து என்ன செய்தாங்க, செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அவங்க தனது கணவருக்கு முழுமையாக வந்து என்ன செஞ்சாங்களாம், கீழ்ப்படிந்தாங்களாம். அந்த நோவா பேழை கட்ட தொடங்கின பொழுது அதற்கான பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்து அதுக்கப்புறம் தான் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க,
அந்த பேழையை கட்டுவதற்காக அந்த வேலையை தொடங்கி இருப்பாங்க. அப்போ அந்த காலம் வரைக்கும் அதற்காக என்ன செஞ்சிருப்பாங்க, ஜெபித்து கொண்டே இருந்திருப்பாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய கணவருக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கீங்க? எத்தனை பேர் உங்க கணவருக்காக உங்க கணவர் எடுத்திருக்கிற திட்டங்கள், வைத்திருக்கிற தரிசனங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் துணை போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு நேரம். இந்த நோவாவின் மனைவி எப்படி நோவாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்களோ, உங்கள் கணவருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்திருங்க, கீழ்ப்படிந்திருங்க. ஒரு திட்டம், ஒரு தரிசனம், ஒருவேளை தொழிலிலே இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், சபையிலே இருக்கலாம், என்ன ஒரு காரியத்தை உங்களிடம் சொல்வார்களானால் நீங்கள் முதலாவது அவர்களுக்காக என்ன செய்யுங்கள், ஜெபியுங்கள். அவர்களை எந்த விதத்திலும் நீங்க மட்டுப்படுத்தாதீர்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அவர்களுக்காக நீங்கள் ஊக்கமான வார்த்தைகளை என்ன செய்யணும், சொல்லணும். என் கணவர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு பிசினஸ் தொழில் நிமித்தமாய் அங்க வெளியில போகும்போது அந்த வேலை எங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தரல அப்படின்னா சோர்ந்து போய் வருவாங்க. அப்ப நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்க சோர்ந்து போகாதீங்கப்பா, ஏசப்பா நமக்கு இதை விட ஒரு நல்ல பெரிய வேலையை தருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் என்ன செய்வேன், ஆறுதலான வார்த்தைகள், நம்பிக்கையான வார்த்தைகளை நான் என்ன செய்வேன், சொல்லுவேன். ஆனா அப்படி நம்மகிட்ட அவங்க ஷேர் பண்ணும்போது கணவருக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி சொல்லுகிற பொழுது எப்படி இந்த நோவாவின் முழு குடும்பமும் காக்கப்பட்டதோ அதன்படியே நம்முடைய முழு குடும்பமும் என்ன செய்யப்படும், அந்த பேழைக்குள் செல்வதற்காக, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நம்முடைய குடும்பங்களும் ஆயத்தமாக்கப்படும் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த உலகத்தார் சொல்லுவாங்க, ஒரு கையில தட்டினா என்ன வராது, ஓசை வராதுன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த 2 கரங்களும் இணைந்து செயல்படுகிற பொழுதுதான் அந்த குடும்பத்தை என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். தொடர்ந்து நம்ம இந்த நோவாவின் மனைவிக்குள்ள காணப்பட்ட முதல் குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த நோவாவின் மனைவி இந்த கடினமான உழைப்பாளியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒரு குடும்ப தலைவி என்ன செய்வாங்க, 3 நேரம் சமையல் பண்ணணும், அப்புறம் பிள்ளைங்களுக்கு தேவையான காரியங்களை செய்யணும், பிள்ளைகளை நீதியின் பாதையில் நடத்தணும். அதற்காக எப்படி இருக்கணும், இந்த நோவாவின் மனைவியை போல ஒரு கடின உழைப்பாளியாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சோம்பேறியா இருந்தாங்க அப்படின்னா இந்த நோவா இந்த பேழையை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, செய்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை கணவர் சோர்ந்திருக்கிற வேளையில இந்த மனைவியானவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு ஆறுதல் படுத்தி அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்து அவங்கள ஒரு உற்சாகமூட்டுற ஒரு பெண்மணியா என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. இந்த நோவாவின் மனைவி எப்படி கடினமா வேலை செய்யறவங்களா, உற்சாகமா வேலை செய்யறவங்களா இருந்தாங்களோ அதே போல நாமும் விசேஷமா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கடினமான உழைப்பாளியாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே போலத்தான் இந்த நோவாவின் மனைவி எப்படி அந்த நோவாவுக்கு உறுதுணையா இருந்தாங்களோ, எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாங்களோ, அதை போலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை படகை கட்டுவதற்கு நம்முடைய கணவருக்கு ஒரு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுத்தருகிறது. லோத்துவின் குடும்பத்தை நம்ம பார்க்கிற பொழுது லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ லோத்துவின் குடும்பம், லோத்துவின் மனைவி லோத்துக்கு என்ன செய்யல, ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால அந்த குடும்பம் என்ன செய்யப்படலை, கட்டப்படலை. அதே போல யோபுவின் மனைவி என்ன சொல்லுவாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவரை மட்டப்படுத்துகிற ஒரு மனைவியா யோபுவின் மனைவி இருந்தாங்க. ஆனாலும் யோபுவின் ஜெபத்தினாலும் யோபுவின் பொறுமையினாலும் அந்த முழு குடும்பமும் பின்னால கர்த்தர் அவங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பேழை நோவா செய்த போது அந்த ஜனங்கள் கேலி செய்கிற பொழுது, ஏளனமாய் பேசுகிற பொழுது அந்த வார்த்தைகள் யாருடைய காதுல விழுந்தது, இந்த நோவாவின் மனைவியின் காதுல விழுந்துச்சு. ஆனா அவங்க அதை கண்டு என்ன செய்யல, சோர்ந்து போகல. அவர்களுக்காக இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ஜெபித்திருப்பாங்க. அதனாலதான் அந்த பேழையை மிகச்சரியாய் செய்து முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சுற்றி இருக்கிறவங்க ஏதோ நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை, நம்ம இருதயம் சுடும்படியான, நம்ம கண்ணீர் வரும்படியான வார்த்தைகள் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. அவர்களுக்காய் நாம ஜெபிக்கிறது நிமித்தமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். இந்த நோவாவின் மனைவியை போல தன் கணவரோடு இணைந்து இந்த பேழையை கட்டுவதற்கு தன்னுடைய இருதயத்தை முழுவதுமா என்ன செய்தாங்க, அர்ப்பணித்திருந்தாங்க. அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்த்தார். அதனாலதான் இந்த முழு குடும்பமும் காக்கப்பட்டது. அந்த 8 பேரும் அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி என்ன செய்யப்படுகிறோம், இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக, முதல்ல சொன்னேன் இந்த நோவாவின் மனைவி எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது மிகவும் தன் கணவருக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த மனைவி எப்படிப்பட்ட மனைவியாம்,
ஒரு உத்தமமான மனைவியா வந்து என்ன செஞ்சாங்களாம், அவங்க இருந்தாங்களாம். அந்த 6ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லி, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி இன்னொரு வசனம் கூட நாம் வேதத்துல என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இந்த உத்தமமாய் வாழ்ந்த அந்த பெண் தான் தன்னுடைய 3 மகன்களையும் நீதியின் பாதைகள்ல வந்து என்ன செஞ்சாங்களாம், வளர்த்தாங்களாம். இந்த நீதியின் பாதைகள்ல இந்த 3 மகன்களையும் வளர்த்தது நிமித்தமாகத்தான் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி என்ன செய்கிறது, சொல்லப்பட்டுள்ளது. இந்த பேழைக்குள் உன் வீட்டார் அனைவரும், இந்த நோவாவின் வீட்டார் அனைவரும் பிரவேசித்ததற்கு யார் காரணமா இருந்தாங்க? இந்த நோவாவின் மனைவி, இந்த உத்தமனாகிய நோவாவின் மனைவியாகிய இந்த உத்தமி காரணமா இருந்தாங்க. இன்று நம்மை பார்த்து உத்தமி என்று சொல்லி எத்தனை பேர் சொல்வார்கள்? தேவனாகிய கர்த்தர் முதலாவது என் பிள்ளையாகிய உத்தமியே என்று நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுவாரா? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தராகிய என் தேவனோ எதை பார்க்கிறார்? நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம பேசுகிற காரியங்கள், குடும்பத்துல பிள்ளைகளோடு பேசுகிற வார்த்தைகள், கணவரிடம் பேசுகிற வார்த்தைகள், இந்த சமுதாயத்தில் பேசுகிற வார்த்தைகள் நம்மை எப்படி நிதானிக்கிறது? ஒரு உத்தமியாய் நிதானிக்கிறதா? எப்படி நியாயம் தீர்க்கிறது? நம்மை உத்தமியாய், ஒரு உண்மையுள்ளவளாய், ஒரு பாவம் செய்யாதவளாய், ஒரு குற்றம் செய்யாதவளாய் நம்ம என்ன செய்வாங்க, அப்படி சொல்ல முடியுமா என்று சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த நோவாவின் மனைவி எப்படி உத்தமமாய் வாழ்ந்தாங்களோ, தன்னுடைய குடும்பத்துல முதலாவது நம்முடைய சாட்சி எங்க கேட்கணும்? நம்ம குடும்பத்துல கேட்டா என்ன செய்யும்? நம்முடைய சாட்சி அது உண்மையானதா இருக்கும். நம்ம பிள்ளைங்க நம்மளை என்ன சொல்வாங்க? அதை தான் நீதிமொழிகள் 36 அதிகாரத்துல பார்க்கிறோம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். குணசாலியான ஸ்திரியை பற்றி அதில் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் பேசுகிற காரியம் அதுதான், நீ உத்தமமா இருக்கிறாயா என்று சொல்லி. ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி. நமக்கு கர்த்தர் துணையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். இந்த நோவா தன் காலத்துக்குள்ளே வாழ்ந்தவர்களுக்குள்ளே உத்தமனாய் இருந்தான். அதே போலதான் இந்த நோவாவின் மனைவியும் அவங்களும் என்ன செஞ்சாங்க, தன் காலத்தில் வாழ்ந்த அந்த மனுஷிகளுக்குள்ளே உத்தமமா இருந்தாங்க என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஒரு குடும்பத்துல முக்கியமான காரியம், அந்த குடும்பம் கட்டப்படுவதற்கு, குடும்பமாகிய பேழை கட்டப்படுவதற்கு முக்கியமான காரியம் எது என்று சொன்னால் பெண்களுடைய ஜெபம், குடும்ப தலைவிகளுடைய ஜெபம், அப்புறம் அவங்களோட பொறுமை, அப்புறம் அவங்களுடைய கடின உழைப்பு, உண்மையான வாழ்வு, இதெல்லாம் ஒரு குடும்பத்தை என்ன செய்ய முடியும், கட்ட முடியும். கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதுதான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்க உங்க குடும்பத்தை எப்படி நடத்துறீங்க? ஜெபத்துல நடத்துறீங்களா? பொறுமையில நடத்துறீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த கடமையில நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். அதை தான் சொல்லுகிறது 128ஆம் சங்கீதத்துல, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் அந்த நடக்கிறவனுடைய மனைவி எப்படி இருப்பாங்க? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பார்கள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லி. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த நோவாவின் மனைவி எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு கிருபை பெற்றவனின் மனைவியா இருந்தாங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கிற பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது, கிருபை கிடைத்தது. இந்த கிருபை பெற்றவனின் மனைவி எப்படி இருந்திருக்க வேண்டும், ஒரு கிருபை பெற்ற பெண்ணாக என்ன செய்ய வேண்டும், இருந்திருக்க வேண்டும். எப்படி மரியாள் கிருபை பெற்றவங்களா இருந்தாங்களோ அதே போல இந்த நோவாவின் மனைவி எப்படி இருந்தாங்களா, கிருபை பெற்றவங்களா இருந்தாங்க. அதனாலதான் அந்த கிருபை அவர்களுடைய முழு குடும்பத்தையும் என்ன செய்தது, காப்பாற்றியது என்று சொல்லி என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த கிருபையினாலதான் இவங்க ஜலப்பிரளயத்துல மூழ்கடிக்கப்படவில்லை. பேழைக்குள் இருந்த இவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க, காக்கப்பட்டாங்க. ஒரு நாள் மழை வந்தது. இந்த ஆண்டவர் என்ன செய்தார், இவங்க அந்த விலங்குகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் உள்ளே அனுப்பினார். கடைசியாக இவங்க 8 பேரையும் உள்ளே அனுப்பினார். கர்த்தர் பேழையின் கதவை அடைத்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. இவங்க அடைக்கல, யார் அடைத்தார், கர்த்தர் அடைத்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தை காப்பதற்கு கர்த்தரே என்ன செய்வார், அவர்களை வேலியடித்து காப்பாற்றுவார். கர்த்தரே அவர்களை என்ன செய்வார், பாதுகாப்பார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். இந்த கிருபை பெற்றவனின் மனைவியினாலதான், இந்த கிருபை பெற்ற இந்த நோவாவின் மூலமாக இந்த முழு குடும்பமும் என்ன செய்யப்பட்டது, காக்கப்பட்டது. காரணம் என்ன,
இந்த பேழை யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. இந்த நோவாவின் குடும்பம் இருந்த பேழை கர்த்தருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருந்ததன் காரணமாகத்தான் எந்த ஜல பிரளயமும் அவர்களை என்ன செய்யவில்லையாம், மூழ்கடிக்கவில்லையாம். அன்பு சகோதரிகளே, உங்க குடும்பம் இன்னைக்கு யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது? சிந்திச்சு பார்ப்போம். ஒருவேளை யாரோ அறியாதவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத நபர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உங்க குடும்பம் இருக்கிறதா, கடன் என்கிற கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா, இல்லை குடும்பத்துல எப்போதும் சண்டை, ஒருவருக்கொருவர் நாங்க விட்டு கொடுக்காதது நிமித்தமா வருகிற பிரிவினைகள், அதன் கட்டுப்பாட்டுக்குள் உங்க குடும்பம் இருக்கிறதா? சிந்திச்சு பார்ப்போம். கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த நோவாவின் பேழை இருந்ததன் நிமித்தமாகத்தான் இவருடைய குடும்பம் என்ன செய்யப்பட்டது, காக்கப்பட்டது. அன்பு சகோதரிகளே, மீண்டுமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் அதுதான். இந்த கட்டுப்பாடு நம்ம குடும்பத்துல எப்படி இருக்கிறது, நம்ம குடும்பத்தை இயக்குகிறவர் யார் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும், ஒரு நிமிஷம் நாம் என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். யோசுவால சொல்லப்பட்டுள்ளது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று சொல்லி என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படியாய் இன்றைக்கு நம்ம வீட்டுல நம்ம இயக்குகிறது எது? தொலைக்காட்சியா, அல்லது தொலைக்காட்சியில வருகிற காரியங்களா, இல்லை டிவி சீரியல்களா, அல்லது சினிமால வருகிற காரியங்களா? யார் உங்களை இயக்குகிறார்கள்? உங்க கட்டுப்பாடு யாருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை ஆண்டவரை தவிர வேற யார் உங்களை கட்டுப்படுத்தினாலும் அதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம், கட்டுப்படவே வேண்டாம். ஏனென்றால் நம்மை இயக்குகிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை கட்டுப்படுத்துகிறவர் நம்முடைய ஆவியானவரைத்தான் என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துல இன்னும் ஒரு காரியத்தை, என் குடும்பத்துல நடந்த ஒரு காரியத்தை குறித்து நான் என்ன செய்வேன், சொல்ல போகிறேன். கடந்த 2021 வருஷத்துல என்னுடைய கணவர் பைக்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து என்ன செஞ்சுட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அந்த அடிபட்ட இடத்துல இருந்து என்ன செய்தாங்க, அவங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து அந்த டிஸ்பிளே போயிருச்சு. பக்கத்துல இருந்து காப்பாற்றினவங்க 108க்கு ஃபோன் பண்ணி அவங்கள ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சாங்க. என்னுடைய கணவர் என்னுடைய நம்பரை ஃபோனில் அவங்ககிட்ட சொன்னது நிமித்தமாய் அவங்க எங்களோடு கூட என்ன செஞ்சாங்க, தொடர்பு கொண்டாங்க. இந்த மாதிரி உங்கள் கணவர் விபத்தில் மாட்டிக்கிட்டாங்க, நாங்கள் அவங்கள ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சுருக்கிறோம், நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்கள நீங்கள் பார்க்க முடியுமோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, தகவல் சொன்னாங்க. எனக்கு கேட்ட உடனே எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை. நான் அந்த இடத்துல என்ன செஞ்சேன், ஜெபிச்சேன். ஏசப்பா, எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி. ஏன்னா அவங்க விழுந்த இடத்துக்கும் நாங்கள் வீட்டில இருந்து போகணும் அப்படின்னால என்ன செய்யும், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு காரில் அந்த இடத்துக்கு போனேன். நான் போகும்போது நான் போய் அவங்கள பார்க்குற பொழுது அவங்கள அடையாளமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. கரெக்டாக இந்த நெத்தி பகுதியில் இதில் அடிபட்டு மூக்கு வழியே என்ன செஞ்சது, ரத்தம் வந்துட்டு இருந்தது. அவங்களால கண்ணெல்லாம் வீங்கி கண்ணெல்லாம் திறந்து பார்க்க முடியாது. அப்படி மூக்கு வழியே ரத்தம் வந்துட்டே இருந்தது. என்னை பார்த்த உடனே மிகவும் என்ன செஞ்சேன், அழுதேன். அதை அவங்கள பார்த்துட்டு நான் வெளியே வரும்போது ஒரு வயதான முதியவர் அந்த இடத்துல இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஏமா அழுற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எத்தனை பிள்ளைங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு 3 பெண் பிள்ளைங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அவங்க கண்ணீரோடு அந்த அறையின் வாசலில் நான் நிற்கிற பொழுது அந்த சகோதரர் ஒரு முதியவர் தான். அவங்க சொன்னாங்க, ஒன்றும் ஆகாதுமா, பயப்படாதம்மா, தைரியமாக இருமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஆறுதல் படுத்தினாங்க. நான் திரும்ப போயிட்டு வரும்போது அந்த சகோதரர் வந்து, அந்த முதியவர் வந்து அந்த இடத்துல என்ன செய்யலை, இல்லை. அப்போ ஆண்டவரே அவங்க யாருன்னே எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆறுதல் படுத்துவதற்கு ஒரு நபரை வந்து என்ன செஞ்சாங்க, அனுப்புனாங்க. நம்முடைய குடும்பமும் உங்களுடைய குடும்பமும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது கர்த்தரே வந்து யார் மூலமாவது நம்மகிட்ட என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆபத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வாங்க, விபத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வாங்க. அதுக்கப்புறம் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் அந்த பலவீனத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலையை வந்து என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்க குடும்பத்தை என்ன செய்வாங்க, பாதுகாத்து கொள்வாங்க. உங்களுடைய கட்டுப்பாடு, உங்களுடைய இயக்கம் யார்கிட்ட இருக்கணும், கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். உங்க வீட்டின் தலைவராய் கர்த்தர் இருக்கிற பொழுது உங்க குடும்பமும் என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்படும். 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். இந்த நோவாவின் மனைவி எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, முதல் காரியம், தன் கணவரோடு இணைந்து கீழ்ப்படிந்து ஒரு கடினமான உழைப்பாளியாக இந்த நோவாவின் மனைவி என்ன செய்தாங்க, இருந்தாங்க. 2வது காரியம், உத்தமையா இருந்தாங்க. 3வது காரியம், கிருபை பெற்றவனின் மனைவியாகிய இந்த நோவாவின் மனைவி எப்படி இருந்தாங்க, கிருபை பெற்றவங்களா இருந்தாங்க. இன்றைக்கு அந்த கிருபை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசேஷமாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய குடும்பங்களிலும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம், இப்போது ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிப்போம். கட்டுப்பாட்டின் ஆவியானவர்
என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவள் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் நீங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்தும்படியாய் உங்க சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எப்படி நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்ததோ, அதை போல நோவாவினுடைய மனைவிக்கு கிருபை கிடைத்ததோ, நோவாவினுடைய முழு குடும்பத்துக்கும் கிருபை கிடைத்ததோ அப்பா, அப்படியே எங்க குடும்பத்திற்கும் கிடைப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. விசேஷமாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளோடும், அன்பு சகோதரிகளோடும், அன்பு தாயாரோடும் அப்பா, இந்த கிருபை கிடைப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நோவாவின் மனைவி எப்படி அப்பா ஒரு கடின உழைப்பாளியாக, கணவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, கணவனுக்கு துணை செய்கிறவர்களாக, கணவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாக, கணவருக்காக ஜெபிக்கிறவர்களாக இருந்தாங்களோ, அப்படியே அப்பா நாங்களும் இருப்போம். இந்த செய்தியை கேட்கிற அன்பு பிள்ளைகளும் இருப்பார்கள் என்று சொல்லி உங்க சமூகத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உத்தமனின் மனைவியாகிய இந்த நோவாவின் மனைவி உத்தமையா இருந்தாங்க அப்பா. நோவாவின் மனைவி கிருபை பெற்றவங்களா இருந்தாங்க ஏசப்பா. அப்படியாய் நாங்களும் கிருபை பெற்றவர்களா இருப்பதற்கு கர்த்தர் நீங்க உதவி செய்வீராக. இந்த முழு குடும்பம் எப்படி பிரளயத்துக்கு தப்பி காக்கப்பட்டதோ, அப்படியாய் எங்களுடைய குடும்பமும் காக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. உங்க கண்கள்ல எங்கள் குடும்பத்திற்கான கிருபை கிடைக்கட்டும் ஐயா. எங்க குடும்பத்திற்கான அப்பா அந்த இரக்கம் கிடைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துங்க. எங்களோடு நீங்க பேசினதற்காய் நன்றி, எங்களோடு நீங்க இடைப்பட்டதற்காய் நன்றி ஏசப்பா. நன்றி தகப்பனே. எல்லா துதிகன மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.